நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் Huawei Ban பற்றி நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி இந்த Huawei Ban பற்றி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா கீழே இந்த வீடியோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். Huawei எதுக்கு பேன் பண்ணாங்க அமெரிக்க அரசு அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில்ஸோட நான் அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, Huawei பேன் பண்ணிட்டாங்க. இது ஒரு சைனீஸ் கம்பெனி. இதை தொடர்ந்து இன்னும் 2 கம்பெனியை பேன் பண்ண போகிறாங்க. அதுவும் காட்டு தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அமெரிக்காவோட த நியூயார்க் டைம்ஸில் இந்த விஷயத்த லைட்டாக போட்டு விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு இது கொழுந்து விட்டு எரிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இனி வரக்கூடிய நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 கம்பெனி சைனீஸ் கம்பெனி தான். அதோட பேர் பார்த்தீங்கன்னா Hikvision, இன்னொன்று பார்த்தீங்கன்னா DJI. இந்த Hikvision எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க அவங்க இதில் சிசிடிவி கேமரா ரெடி பண்ணுறதுல பேர் போனவங்க. இவங்க அமெரிக்காலையும் கனடாலையும் கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த Hikvision அவங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து DJI, இந்த DJI எதுக்குன்னா ஒரு ட்ரோன், அதாவது பெரும்பாலான யூடியூபர்ஸ் இந்த DJI பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ட்ரோனையும் பிளாக் லிஸ்ட்டில் போட போகிறதாக பரவலாக ஒரு நியூஸ் வருது. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்னு தெரியல. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2 கம்பெனியோட பாடு என்ன பாடுன்னு தெரியல. ஆனால் Hikvisionோட CEO என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய ப்ராடக்டை சவுத் ஏஷியாவில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத லைட்டாக அவர் போட்டு விட்டுருக்காரு. அதே போல் இந்த DJI ட்ரோன் யூடியூபர்ஸ்க்கு ஒரு பேர் போன ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லலாம். லாங் ஷாட்டில் ஸோ மேலே உள்ள எல்லா விஷயங்களையும் மேலே இருந்து கீழே கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறதுல இது பேர் போன ஒரு ட்ரோன் DJI. ஸோ இந்த 2 இதுக்கும் பிளாக் லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை சொல்லுது, த நியூயார்க் டைம்ஸ். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும் பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. நண்பர்களே, இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் ஒரு பயனுள்ள மெசேஜாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே போல் என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே போல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.